திமுக மாநாடுகளில் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க, இல்லை வந்து உணவுப் பொருட்களை தூக்கி கொண்டு போகிறாங்க. திமுக மாநாட்டில் வந்து அங்கே உட்காந்து சீட்டாடுறாங்க. தாவேகா மாநாடு சொல்லவே தேவையில்லை, இப்படிலாம் நடக்குது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. கடைசியாக தனிச்சு போட்டி போட்ட 2014 3.4 விழுக்காடு வாக்கு தான் பெற்றாங்க. அப்போ காங்கிரஸை ஏன் திமுக வச்சிருக்குன்னா, தேமுதிக உள்ளே சேர்த்ததே காங்கிரஸுக்கான ஒரு சமிக்சை. காங்கிரஸுக்கு அவங்க மறைமுகமாக உணர்த்துறாங்க, நீ போயிட்டா கூட மற்ற கட்சியில் உள்ள கொண்டு வந்து நான் சரி கட்டிக்குவேன் அப்படின்னு உணர்த்துறாங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் எத்தனை வெற்றி வந்தாலும் அதை கடந்து களத்தை நிற்கணும். அது வந்து இப்போ திமுக அதிமுக கொள்கை கோட்பாடெலாம் இல்லை, ஆனால் தொடர்ச்சியான செயல்பாடு இருக்குது. அவங்க இருப்பை வந்து நிலைநிறுத்தி கொள்கிறாங்க. அப்படி தாவேக்கா நிலைநிறுத்தி கொள்ளுமானா இல்லை. 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற தாவேக்கா இல்லை சட்டமன்ற உறுப்பினராகிற விஜய் அடுத்து 31 வரைக்கும் பயணப்படுவாரா? உன் கட்சி மேடையில் வந்து கூட்டமே இருக்காது, அல்ற சில்ற 15 பேர் நிற்பேன். நீ ஒரு லெட்டர் பேட் அமைப்பு மாதிரி தான் இருக்கிற தந்தை பெரியா திராவிட கழகம்னு கு ராமகிருஷ்ணன் ஒரு சல்லிப்பை தான் அதுக்கு தலைவர். அப்போ நாங்கள் சிறப்படுத்தி வீசினா வணக்கம், நான் உங்கள் வன்னை சுமதி. அருந்தமிழ் என்கின்ற ஒரு வலையொலி புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மளை நம்பி மக்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வலையொலியை கட்டாயமாக நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யணும், தொடர்ச்சியாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே இதை போல் வலையொலிகள் தான் நமக்கு நிறைய நல்லது கெட்டது எது நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது என்கிற கருத்தியலை பேசக்கூடிய கருத்தியலாளர்கள் சேர்ந்து ஒன்று கூடி பேசக்கூடிய வலையொலிகள் தான் இன்றைக்கு வந்து மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து தான் நம்ம நிறைய நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை திரு இடும்பானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். இந்த பிப்ரவரி 21 மிகப்பெரிய அளவில் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக மக்களின் மாநாடுன்னு இருக்குது. இந்த மாநாட்டின் முக்கிய அம்சம் என்ன, நோக்கம் என்ன? 2009க்கு பிறகான காலகட்டங்களில் மே 18 இனப்படுகொலை, அதுக்கு பிறகான காலகட்டங்களில் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படுது. நாம் தமிழர் இயக்கம் 2010 மே 18 அன்னைக்கு வந்து கட்சியாக மாறுது. அதான் கட்சியோட முதல் மாநாடு. அதுக்கு பிறகு மாநாடு எப்போ போட்டோம்னா 2015 சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மாநாடு போட்டோம். இதே திருச்சியில் வந்து இடமலைப்பட்டி புதூர் நினைக்கிறேன், அங்கே மாநாடு போட்டோம். அதுக்கு பிறகு நம்ம மாநாடு போடலை. அதாவது ஆடு மாடுகளி மாநாடு, மரங்களி மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மற்ற அரசியல் கட்சிகளை அவங்கள போடுற மாநாடுகளை ஒத்த மாநாடு இல்லை. அப்போ அதுக்கு பிறகு போடுற மாநாடு இதுதான். இதில் திமுக பொறுத்த வரைக்கும் தங்களோட இருப்பை வந்து காட்ட வந்து தேர்தல் நெருக்கத்தில் அடிக்கடி மாநாடு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை, காசு பண பிரச்சனை இல்லைங்கிறதால அவங்க காசு கொடுத்து மக்களை திரட்டி அடிக்கடி மாநாடு போடுவாங்க. அதே போல் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களோட வலிமையை பேர வலிமையை கூட்டுவதற்கு வந்து இவ்வளவு மக்கள் கூட இருக்காங்க அப்படின்னு காட்டி நோட்டையும் சீட்டையும் அதிகப்படுத்த வந்து அவங்க மாநாடு போடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போடுற மாநாடு நாம் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்வதற்கான ஒரு முரசறிவிப்பு அப்படின்னு இந்த மாநாட்டை பார்க்கலாம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிற முழக்கத்தை வச்சு இந்த மாநாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், உறவுகள், உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் அப்படின்னு இல்லாமல் பொதுவான மக்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதை கடந்து மாற்று அரசியல் பார்வை கொண்டவங்களுக்கு, மாற்று இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்து பாருங்க, இந்த மாநாடு எப்படிப்பட்டது, இந்த மாநாட்டில் என்ன மாதிரி கருத்துக்கள் வைக்கப்படுது, என்ன மாதிரி கொள்கை பிரகடனம் செய்யப்படுது, ஒரு மாநாட்டில் வந்து எந்த சலசலப்பும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் அவ்வளவு ஒழுங்கோட நேர்த்தியோட கட்டுக்கோப்போட லட்சம் பேர் கூடி நிற்கிறப்ப கூட ஒரு துளி வந்து தேவையில்லாத இடையூறோ ஒரு கத்துறதோ தேவையில்லாத இறைச்சலும் இல்லாமல் எவ்வளவு நேர்த்தியோடு இருக்கும் என்பதை பார்க்கறதுக்கு வந்து வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்தது 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு அனுமானிக்கிறோம். அதில் அகவணக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப 5 லட்சம் மக்களும் அப்படி நிசப்தமாக இருப்பாங்க. வீர வணக்கம் அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் ஒற்றை குரலாக ஆர்ப்பரிக்கும். அப்போ இந்த மாநாடுங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக இருக்கும்.
மற்ற கட்சிகளுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா மாநாட்டின் போது வந்து இப்போ திமுக அதிமுகவில் பார்க்குறோம், அதிமுக மாநாடுகளில் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க, இல்லை வந்து உணவுப் பொருட்களை தூக்கி கொண்டு போகிறாங்க. திமுக மாநாட்டில் வந்து அங்கே உட்காந்து சீட்டாடுறாங்க. தாவேகா மாநாடு சொல்லவே தேவையில்லை, இப்படிலாம் நடக்குது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு படை எப்படி ஒழுங்கோடு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மாநாடாக, மிகச்சிறந்த மாநாடாக வந்து இருக்கும். தமிழ் தேசியத்தோட மாநாடு அப்படி தான் அதை பார்க்கணும். அதாவது தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் நாம் தமிழர் கட்சி இல்லை. இப்போ விஜயகாந்தோ விஜயோ கமலஹாசனோ இவங்கெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைக்கு தான் அந்த கட்சியை தொடங்கினாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ் பேரினத்தோட வரலாற்று மீட்சிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் வந்து 2016, 19, 21, 24 4 பொதுத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கோம், இடைத்தேர்தலில் களம் கொண்டிருக்கோம், உள்ளாட்சி தேர்தலில் களம் கொண்டிருக்கோம். ஆனால் வெற்றியை ஈட்டலை. வெற்றியை நோக்கி நம்ம நடை போட்டிருக்கோம். இந்த தேர்தல் காலத்தில் நம்ம வெற்றியை ஈட்ட போகிறோம். வெற்றியோட சுவை எப்படிப்பட்டது அப்படின்னு ருசிக்க போகிறோம். அப்போ அந்த வெற்றிக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மாநாடு இருக்கும். தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல ஒரு மாற்றாந்தை மனப்போக்கோடு நம்மளை அணுகுது. இந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த அரசியல் திசைவழி போக்கே மாறும், நாம் தமிழர் கட்சி நோக்கி திரும்பும் அப்படின்னு நம்புகிறோம். அதற்கான ஒரு மாநாடாக வெள்ளோட்டமாக இந்த மாநாடு இருக்க போகுது. இல்லை, இதில் வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் பார்த்துருக்கோம், இது வித்தியாசமாக எல்லாரும் பார்க்க வச்சு அழைக்கிறது, ஒவ்வொரு பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்கள் உறவுகள் எல்லாரையும் ஒரு தேவைக்கு அழைக்கிற போல எல்லா ஊர்களையும் இது வந்து பரவி கொண்டு இருக்குது. எல்லாரும் போய் அழைக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய, அத்தனை பேருக்குமான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய மாநாடாக அது. அதாவது இது வந்து ஒரு கட்சியின் மாநாடு இல்லை, ஒரு இனத்தின் விடுதலைக்கான, ஒரு இனத்தின் நலனுக்கான, ஒரு இனத்தின் மீளெழுச்சிக்கான மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா தமிழகையும் அழைக்கிறோம். நீங்கள் திமுகவில் இருங்க, அதிமுகவில் இருங்க, காங்கிரஸில் இருங்க, பாஜகவில் இருங்க, நாம் தமிழர் கட்சி கொடுத்து மாற்று கருத்துக்கள் ஒன்று இருங்க, நாம் தமிழர் கட்சி விமர்சனம் வைங்க, ஒரு முறை மாநாட்டை பாருங்கள், மாநாட்டை பார்த்துட்டு இந்த முடிவுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறோம். இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க காசு கொடுத்து, மது கொடுத்து, அப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்து, இன்னும் அப்புறம் வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்க அழைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கவன ஈர்ப்புக்காக, ஒரு முக்கியத்துவம் தர்றதுக்காக நம்ம வந்து பல ஊர்களில் வந்து மரக்கன்று கொடுத்து, துண்டறிக்கை கொடுத்து மரக்கன்று கொடுத்து அழைக்கிறோம். சில இடங்களில் அந்த வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிற ஒரு 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 மரபு மாதிரி பின்பற்றப்படுது. அந்த அடிப்படையில் அழைச்சி இங்கே வரணும், கட்டாயம் வரணும், வெறுமனே சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கான அழைப்பு இல்லைங்கிறதால அழைக்கிறாங்க. இதில் பல ஊர்கள்லேருந்து வர்றாங்க. மாநாடு அப்படின்னா இந்த பகுதி அந்த பகுதி இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்கள்லேருந்தும், எல்லா மாவட்டத்திலேருந்தும், எல்லா தொகுதியிலேருந்தும், எல்லா பகுதியிலேருந்தும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பல பகுதிகளிலேருந்து, ஏன் உலகம் முழுக்க வாழக்கூடிய இனமான தமிழர்கள், ஈழச் சொந்தங்கள், உலக தமிழர்கள்லாம் அவங்க இதுக்காகவே முன்கூட்டியே விமான சீட்டை போட்டு இங்கே திருச்சிக்கு வந்து, சென்னைக்கு வந்து தங்கியிருந்து இந்த மாநாட்டை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றில் மட்டும் இல்லாது தமிழ் தேசியத்தோட அரசியல் எழுச்சி வரலாற்றில் வந்து ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படத்தக்க மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். பெருத்த நம்பிக்கை கொண்டு பார்க்குறோம். எப்போதும் போல் 2016, 2019, 2021, 2024 போல் ஒரே மேடையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. 117 இடங்களில் பெண்கள், 117 இடங்களில் ஆண்கள், ஒரு திருநங்கை வேட்பாளர் உட்பட. அப்போ அந்த மாநாடுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பயணத்தில் ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம், அனுமானிக்கிறோம். எல்லா கட்சிகளும் மாநாடு, இந்த தேர்தலை ஒட்டி நீங்கள் சொன்னது போல் எல்லா கட்சிகளும் இந்த மாநாட்டை வந்து ஒரு வாக்கு வங்கியை காட்டி தனக்கான சீட்டுகளை வாங்குவதற்காக இருக்கட்டும், இல்லை எங்கள் கட்சி இவ்வளோ பெருசு அப்படின்னு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக அது ஒன்று ஏற்பாடாக இருக்கட்டும், இப்படி தான் ஒரு மாநாட்டை ஒவ்வொரு தேர்தல் நெருக்கும் போது அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் வந்து ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கிறதை வைத்து, அங்கே வரக்கூடிய கூட்டத்தை வைத்து சீட்டுகள் பேரம் பேசி வாங்கப்பட்டு கூட்டணி உருவாகிருக்கு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இந்த தடவையும் தனித்தே தான் போட்டிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா, இன்று வரை வந்து எங்கேயுமே வந்து ஒரு கூட்டணி முடிவாகாத நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக தனிச்சே நிற்கிறாங்க, இல்லை வந்து அதிமுகவுடன் போகிறாங்கன்னு இன்றைக்கி திமுகவுடன் போய் சேர்ந்துருக்காங்க. இப்படி கூட்டணி கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூழலில் 4 மணி போட்டி. இதில் திமுக வளமையான முறையில் அவங்க கூட்டணியை அமைக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் இல்லாத கட்சிகள் கூட இப்போ இந்த தேர்தலில் வந்து கூட்டணிக்கு போகுது. குறிப்பாக தேமுதிக போயிருக்குது, கருணாஸ் போயிருக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியில் போயிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு வலிமையான அந்த யுக்தியை பின்பற்றி இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 கட்சியே பேசி, அதுவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சியே பேசி கிடத்துல ஆளுங்கட்சியோடு போயிருக்கிறாங்க.
அந்த கட்சியில் கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை. முழுக்க அந்த கட்சி வந்து ஒரு அது குடும்பத்துக்கான கட்சியாக மாறி போய் நிற்குது. அது வந்து தேமுதிக வந்து அங்கே போனது மூலமாக பெரிய அளவில் அது பெரிய செல்வாக்கை கூட்ட போகுது, இல்லை வந்து வலிமை கூட்ட போகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக பக்கம் போகாமல் தடுக்கிறாங்க. அதிமுக பக்கம் வந்து பெரிய கூட்டணிங்கிற கருத்துருவாக்கம் வரக்கூடாது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வேலை தான். மற்றபடி காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இருக்குமா இல்லை விலகி போகுமா அப்படிங்கிற ஒன்றும் போயிட்டுருக்கு. நான் அனுமானிக்கிற வரைக்கும் காங்கிரஸ் விலகி போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கி ஆச்சரியாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறாங்க. ஆச்சரியாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தை யார் வைப்பான்னா, நம்மளால் தனிச்சிருந்தா ஆச்சரியாரத்தை நோக்கி நகர முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்ட கட்சி தான் ஆச்சரியத்தில் பங்குற நிலைப்பாட்டுக்கு போகும். அப்படி விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த முழக்கத்தை வச்சாங்க, அதை வலியுறுத்தி மாநாடு போட்டாங்க, கருத்தை நடத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க திமுக தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலை நாங்கள் வைக்கல அப்படின்ட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆச்சரியத்தில் பங்குங்குது. 2006 பெரும்பான்மை இல்லை. அன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் 96 இடம் தான், பெரும்பான்மை இல்லை. அன்னைக்கு காங்கிரஸ் பாமக தயவில் தான் ஆட்சி போயிட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆண்டுச்சு, மத்தியிலையும் ஆண்டுச்சு. அப்படி வலிமையான இடத்துல இருந்தப்பவே பெரும்பான்மை இல்லாத திமுக கிட்டே வந்து ஆச்சரியத்தில் பங்கை வாங்க முடியலன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் இந்தியாவோட பல மாநிலங்கள் ஆட்சியில் இல்லை, மத்தியில் அதிகாரத்தில் இல்லை, ஆட்சி இழந்து 10 ஆண்டுகளை கடந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் செல்வாக்கு வந்து பல மடங்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கடைசியாக தனிச்சு போட்டி போட்ட 2014 3.4 விழுக்காடு வாக்கு தான் பெற்றாங்க. அப்போ காங்கிரஸை ஏன் திமுக வச்சிருக்குன்னா, பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி, பாஜகவுக்கு எதிர்த்துருவோம் அப்படிங்கிற அந்த கருத்துரு வாக்கு அரசியலுக்கு தான். அதில் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களையும் வாக்களிப்படுறதுக்கு காங்கிரஸை கூட வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸால் திமுகவுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லை. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினைக்குதுன்னா, அவங்க போனால் போகட்டும், போனால் இந்த மற்ற கட்சிகளுக்கு இடங்களில் பகிர்ந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அதுதான். இல்லை, கடைசியில் 18 சீட்டு வச்சுருந்தாங்க. 25 இடத்துல போட்டிட்டு 18 சீட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் 10 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, விஜயோட போனால் நம்ம கூடுதல் இடத்துல போட்டி போடலாம், விஜயை காட்டி கட்சியை வளர்த்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. அதை கடந்து புதுச்சேரியில் வந்து நம்ம விஜயை வச்சு பரப்புரை பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம். கேரளாவில் வந்து விஜய்க்கு பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு, பட்டாளம் உண்டு, அங்கே பரப்புரை பண்ணி ஆட்சி பிடிச்சிடலாங்கிறது இதெல்லாம் அவங்களோட கணக்கு, காங்கிரஸோட கணக்கு. ஆனால் 29 பார்லமெண்ட் தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்தியா கூட்டணியே சிதறி போகுமேங்கிற கவலையும் இருக்குது. அதனால் அவங்க இருதலை கொல்லி பாம்பு போல. ஆனால் ஒரு பக்கம் வந்து கார்கே முதற்கொண்ட இது மணிசங்கர் ஐயர் முதற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த இந்தியா காங்கிரஸில் என்றைக்குமே ஒரு கருத்து கிடையாது, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. காங்கிரஸில் கோஷ்டி பூசல் வந்து நாடறிஞ்சது. அது அந்த காலம் தொட்டு மறைந்த ஈவிகே சுலங்காவை, ப. சிதம்பரம், தங்கபாடு அப்படின்னு பல அணிகள் இருக்கும். எப்பயுமே 4-5 அணிகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. வெளிப்படையாக கோஷ்டி பூசலை வெளிக்காட்டி கொள்வாங்க. அதே போல் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதில் வந்து ராகுல் காந்தியோட நிலைப்பாடு தான் இவங்க எதிரொலிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஜனதாதளம் படம் முடித்து விஜயை வெளிப்படையாக வாய் திறக்காதப்ப அவர் ட்வீட் போடுறாரு. அப்போ அங்கேயே தெரிஞ்சு போச்சு அங்கே ஏதோ ஒரு நகர்வு போய் கொண்டிருக்கு அப்படின்னு. அதில் ஒரு இணக்கப்பாடு நம்ம வரலை. ஒருவேளை மறுபடி இதெல்லாம் இந்த பிணக்கெல்லாம் போய் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டு அவங்கள தேர்தல் எதிர்கொண்டா கூட காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்களில் திமுக வேலையை காட்டிடும், தோக்கடிச்சிருவாங்க. அதை கடந்து திமுகவோட அந்த வாக்கு காங்கிரஸ்க்கு வந்து சேருமா, இல்லை காங்கிரஸ் வாக்கு திமுகவுக்கு போகுமாங்கிற கேள்வி இருக்குது. அது இன்னமும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அதுக்கான முடிவு தெரிஞ்சிடும். இல்லை, அப்படியே இருந்தாலும் இப்போ இந்த 25 சீட்டு காங்கிரஸோட சீட்டு இருக்கும்போது அவர்களுக்கான சீட்டை தானே எடுத்து இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கணும். புதிய கட்சிகளாக வந்தக்கூடிய சேர்ந்திருக்க கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கான இது என்ன சொல்கிறாங்கன்னா, தேமுதிக உள்ளே சேர்த்ததே காங்கிரஸுக்கான ஒரு சமீட்சை. காங்கிரஸுக்கு அவங்க மறைமுகமாக உணர்த்துறாங்க, நீ போயிட்டா கூட மற்ற கட்சியில் உள்ள கொண்டு வந்து நான் சரி கட்டிக்குவேன் அப்படின்னு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்தால் அதுக்கான பலம் அதிகமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயோட சேர்ந்தால் என்னத்தை என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பும் இல்லை. காங்கிரஸும் விஜய் சேர்ந்தால் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. தனிப்பணம் தனியாக பார்க்காதுப்பாங்க, அந்த மாதிரி போக வேண்டியதான். இல்லைன்னா கூட பணமாக தான் போக போகிறாங்க தாவே. அது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாதா? இவ்வளோ ஒரு வலிமையான இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டு விஜய் அவர்களுக்கு நகர்வதற்கு இத்தனை வேலைகள் நடந்து கொண்டு அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கிட்டு போனால் இந்த லாபம், இங்கிட்டு போனால் இந்த பக்கம் லாபம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது என்ன மாதிரி அமையுங்கிறது இந்த 10 நாள் தெரிஞ்சிடும். ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் 45% வாக்குகள் இருக்குது, 25% வாக்குகள் இருக்குன்னு ஒரு அது வந்து பிம்பமாக உருவாக்க. அதாவது எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலில் போட்டி போட்டு வாக்குகள் கடப்புறது. நாம் வந்து 1.1, 4, 7, 8ன்னு 4 பொது தேர்தலில் போட்டி போட்டு இந்த விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கோம்.
அதே போல் திமுக காசு கொடுத்தா முறைகேடு பண்ணால் கள்ள வாக்கு செலுத்தி ஒரு வாக்கு வச்சுருக்கான். அதிமுக அதே போல் முறைகேடு பண்ணி ஒரு வாக்கு வச்சுருக்கேன். பாஜக வந்து அவரோட அரசியலை பேசி அவன் ஏதோ தகுதித்தம் பண்ணி ஒரு வாக்கு வச்சுருக்கேன் கூட்டணிகள் சேர்த்து. ஆனால் தாவேக்கா வந்து வச்சிருக்க வாக்கு விழுக்காடுலாம் இந்த கருத்துக்களையும் சொன்னாங்க, அந்த கருத்துக்களையும் சொன்னாங்க. 10 ஆரம்பித்தான் இரட்டை இலக்கத்தில் பெறுவோம்னா 15 விழுக்காடு தான், 20 விழுக்காடு தான், 34 வந்துட்டான். 40 கூட வந்துடுவான். தேர்தலுக்கு முன்னாடி 40 வந்துடுவான். தேர்தல் நெருங்குற சமயத்துக்குள்ளவே அவன் வந்து 95 விழுக்காடு பூர்த்தி பண்ணுவான். அவன் முழுவதுமாக அவனே எல்லா வாக்களையும் பெற்றுவான். அண்ணன் போஸ்ட்டு அவனை விட்டுட்டு நாமெல்லாம் களத்தை விட்டு வெளியேறிடலாம். இதெல்லாம் ஒரு கேவலங்கட்ட அரசியல். 40 விழுக்காடு வாக்கு இருக்குது, 50 விழுக்காடு வாக்கு இருக்குன்னா கடந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த தேர்தல் முடிவில் எதிர்க்கலையே. ஈரோடு கிழக்கில் போட்டி போடல. ஈரோடு கிழக்கில் விஜய்க்கான வாக்கள் எங்கே போச்சு? விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் விஜய்க்கான வாக்கு எங்கே போச்சு? பெரிய அளவில் வந்து பெரிய எண்ணிக்கையில் வந்து வாக்கு பதிவாகலை. ஒரு 15 விழுக்காடு அளவுக்கு வாக்கு பதிவாகலை அப்படின்னா அதை சொல்லலாம். இல்லை நோட்டாவில் வந்து கணிசமாக வந்து ஒரு 50,000 பேர் வாக்கு செலுத்திக்காங்க அப்படின்னா அதை சொல்லலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்போ எங்கே இருக்குது வாக்கு விழுக்காடு? நாங்கள்லாம் நம்பினோம், நாங்கள் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியோட இணைந்து கூட்டணியாகி தேர்தல் செல்வோம், அதனால தான் நாங்கள்லாம் வந்து பாதி வாக்கில் கொடுத்து தான் இந்த 8.2% ஒரு தாவே. அப்போ என்ன கேள்வினா 21லேயே 7 விழுக்காடு வாக்கில் பெற்றுட்டோம். அதுக்கு பிறகு நாம் பெற்ற வாக்குங்கிறது அதிகப்படியாக வந்து 1.5 விழுக்காடு தான். 21ல் வந்து விஜய் வாக்கு கேட்டது வந்து வாக்கு போட்டது வந்து திமுகவுக்கு மிதிவெட்டில் கருப்பு சிவப்பு மிதிவெட்டில் போய் திமுக ஓட்டு போட்டார். அவர் திமுக ஓட்டு போட்ட காலத்திலேயே அந்த காலத்திலேயே நம்ம 7 விழுக்காடு வாக்கில் பெற்றுட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு வச்சுட்டா கூட வாக்கு விழுக்காடு அதிகபட்சம் 1.5 விழுக்காடு தான் உயர்ந்திருக்கு. இப்போ விஜய்க்கான செல்வாக்கான 1.5 விழுக்காடா? அது ஒரு அற்பத்தனமான ஒரு எந்தவித நியாயமற்ற ஒரு தர்க்கம், அவ்வளோதான். விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் தான் வாங்குவார்னு ஒரு அரசியல் நோக்கம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சரியான 4 விழுக்காடுக்கு தாண்டுவார்னு நினைக்கிறேன். 4 விழுக்காடு 4, 5 அவ்வளோ. அதான் நான் சராசரியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் 4 விழுக்காடு 4-5 விழுக்காடு இருப்பார்னு நினைக்கிறேன். அதை கடந்து 4, 5, 6 எந்த விழுக்காடு வேணால் வந்துட்டு போட்டோம். ஒரு கட்சிங்கிறது ஒரு தேர்தலோட முடியல இது இல்லை. ஒரு கட்சிங்கிறது தொடர்ந்து களத்தை இருக்கணும். எத்தனை தோல்வி வந்தாலும் எத்தனை வெற்றி வந்தாலும் அதை கடந்து களத்தை நிற்கணும். அது வந்து இப்போ திமுக அதிமுகட்ட கொள்கை கோட்பாடெலாம் இல்லை, ஆனால் தொடர்ச்சியான செயல்பாடு இருக்குது. அவங்க இருப்பை வந்து நிலைநிறுத்தி கொள்கிறாங்க. அப்படி தாவேக்கா நிலைநிறுத்தி கொள்ளுமானா இல்லை. தாவேக்கா பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் மண்டை மேலே ஒரு பெரிய கனவு இருக்குது, அவருக்கு தலைக்கணம் இருக்குது. நாம் வந்து ஊடக சந்திப்பை நிகழ்த்த தேவையில்லை, போராடக்கூடிய மக்களை போய் பார்க்க தேவையில்லை, நாம் மக்களை அணிதிரட்டி போராட செய்ய தேவையில்லை, நாம் வந்து கருத்தியல் அரசியல் செய்ய தேவையில்லை, நாள்தோறும் நம்ம வந்து அரசியல் களத்தில் இருக்க தேவையில்லை, எல்லா பிரச்சனையும் கொடுத்து வாய் திறக்க தேவையில்லை, கட்சிக்காரன் செத்து போனால் போய் வீட்டுக்கு போக தேவையில்லை, அவன் செத்து போனான்னா அவனுக்கு இரங்கல் வைக்க தேவையில்லை, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. வழக்கமான அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய, அரசியல் தலைவர்கள் பண்ணக்கூடிய எதையும் செய்ய தேவையில்லை. நாம் 30 ஆண்டால் வந்து நடிச்சிருக்கோம். நம்ம முகத்தை காட்டினோம்னா நம்ம முகத்துக்கு வந்து வாக்கு விழுந்துடும் அப்படிங்கிற மமதையும் தலைக்கணமும் விஜய்க்கு இருக்குது. அந்த தலைக்கணத்துக்கும் மமதைக்கும் இந்த தேர்தலில் அடிவிடும். இந்த தேர்தலில் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கோ, குறைச்சி கூட மதிப்பிட வேணாம் வச்சுக்கோ, பெருசாகவே சொல்லுவோம். 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை வாங்கி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். தாவேக்கா ஆட்சி பிடிக்கப்படுறதில்லை 26ல். அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்குது நாம சொல்கிறோம், அதை ஏற்க வேண்டாம். அவங்க வந்து அவங்க வேற ஏதாவது வச்சுக்கட்டும். அப்படி வச்சுட்டா கூட 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற தாவேக்கா இல்லை சட்டமன்ற உறுப்பினராகிற விஜய் அடுத்து 31 வரைக்கும் பயணப்படுவாரா? சட்டமன்றத்துக்கு போய் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி களத்திரன்னு அறிக்கை கொடுத்து ஆளு அரசோடு சண்டை போட்டு வழக்குகள் எதிர்கொண்டு அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் வந்து கட்சிக்காரன் உள்ளாகி அவங்க கூட நின்று அப்படிதான் செய்வாரா? செஞ்சிருக்காரா? தேர்தலுக்குன்னு 1.5 மாதம் கூட இல்லை. இந்த சமயத்திலே வந்து வெளில வரப்பட்டுகிறாரு. அங்கொன்றும் இங்கொன்றுமா நிகழ்வு. ஜெயலலிதாமியார் வந்து அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போனாங்க. கடைசி காலத்தில் 2016 சமயத்தில் வந்து உடல் நலிவுற்றுது, தொடர்ந்து பயணம் பண்ண முடியல. 2019 என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் தனி விமானத்தை எடுத்து அந்த ஹெலிகாப்டர் உலங்கு ஊர்தி எடுத்து எந்த ஊரில் பரப்புரை பண்ணுறாங்களோ மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டு பொதுக்கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க சுற்றி தான் இருந்தாங்க. ஆனால் இவர் எங்கே கூட்டம் இருந்தாலும் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுவேன், அன்றைக்கு ராத்திரியே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பரப்புரை செய்யாது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் செயல்பாடு இருக்கும்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு நிகழ்வு, 15 நாளைக்கு உத்தரவு நிகழ்வு அப்படி இருக்கும்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு 29 வரைக்கும் தேர்தலே கிடையாது. 29 பார்லிமெண்ட் தேர்தல், இடைப்பட்ட காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வைக்கப்படலாம். அப்போ 3 ஆண்டு காலம் தேர்தல் இல்லைன்னா அந்த காலத்தை விஜயோட செயல்பாடும் இருப்பும் இதளவுக்கு இருக்கும். நீ இன்னைக்கு 40 விழுக்காடு வாக்கு 30 விழுக்காடு வாக்குன்னு சொல்லலாம்.
ஆனால் தேர்தலில் முடிவு வந்த பிறகு உண்மை வந்து புலப்பட்டுரும். அப்போ இந்த ஊடக வெளிச்சத்தை, இந்த கவனஈர்ப்பை ஊடகங்கள் கொடுக்காது, குறைத்து கொள்ளும். கமலஹாசன் வந்தப்போ ஊடகங்கள் கொடுத்த வெளிச்சம் எத்தனை வாத பிரிவாதங்கள் எடுத்தாங்க, கமலஹாசனை எவ்வளோ முன்னெடுத்தாங்க, கமலஹாசன் வீட்டிலேருந்து கிளம்பினா கூட அதை எப்படி செய்தியாக மாற்றுறாங்க, ட்வீட் போட்டால் அது விவாதம் மாற்றினாங்க. மோடி அமித்ஷா கூட கமலஹாசன் கருத்துக்கு வந்து எதிராட்டினாங்க. எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு கமலஹாசன் யார் சீன்றா, யார் கண்டுகொள்கிறா? அந்த மாதிரி விஜய் மாறி போவார். 2031 வரைக்கும் விஜய் பயணப்பட்டு வந்தால் தான் குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பெற முடியும். ஆனால் அவர் 2026 தொடங்கி 26 விஜய் கதை முடிஞ்சிடும். கவின் சாதி ஆணவ கொலை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். எப்போ? ராத்திரி 10 மணிக்கு மேலே அறிக்கை விட்டார். ஏன்னா ஊடகங்களில் வந்து செய்தியாக மாறாது, இந்த அச்சு ஊடகத்திலே பிரசுரிக்கப்படாதுன்னு ஒரு நேரத்தில் ஒரு சடங்கு அறிக்கை விட்டார். ஆனால் எந்த அறிக்கையும் விடலை விஜய். அப்போ கவினா சாதி ஆணவ கொலைக்கு பேசலை, இங்கே வந்து திருப்பரங்குன்றம் வாரத்தில் வாய் திறக்கலை, அவர் கட்சி சேர்ந்த சுராஜ் இறந்து போகிறேன், கட்சி நிர்வாகி செத்து போகிறேன், அதுக்கு இரங்கலைக்கு கூட கொடுக்கல. அப்போ நிலைப்பாடே சொல்லாமல் ஒரு கட்சி நகர முடியும். அப்போ அந்த அடிப்படை புரிதல் கூட விஜய்க்கு இல்லை. கட்சியின் பொதுச்செயலரே என்ன சொல்கிறாரு, 4 தொகுதியில் போட்டிடலாங்கிற அந்த ஒரு கட்சியோட அந்த கொள்கை பரப்பு பொதுச்செயலர் என்ன சொல்கிறாரு, திமுக வந்து கூட்டாட்சின்னு பேசுது, கூட்டாட்சின்னு பேசிட்டு அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்களாங்கிறாரு. கூட்டணி ஆட்சி வேற, கூட்டாட்சி வேற. மத்தியில் கூட்டாட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி இருக்குது. காங்கிரஸோ பாஜகவோ யாராண்டாலும் அந்த அதிகாரத்தில் பங்கு தருது. மத்திய அமைச்சர் 18 ஆண்டு திமுக இருந்திருக்குது, அதிமுக இருந்திருக்குது. அதே போல இன்னைக்கு வந்து ராம்தாஸ் அத்வாலே இருக்காரு, அவர் தனி கட்சி, ஆனால் மத்திய அமைச்சர் பங்கு வகிக்கிறாரு, அங்கே வைக்கிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சி வேற, கூட்டாட்சி வேற. கூட்டாட்சிங்கிறது அதிகாரத்தை பகிர்ந்து தர்றது, மாநிலங்களுக்கான அதிகப்படியான அதிகாரத்தை கொடுப்பது, வெளியுறவுத்துறை, இராணுவம், நாணய அச்சிடல், அப்படி முக்கியமான துறைகளை தவிர்த்துட்டு தொடர்வண்டி துறை எல்லாத்தையும் அதிகாரத்தை பரிந்துரைப்பு தான் கூட்டாட்சி. அப்போ அந்த கட்சியின் பொதுச் செயலருக்கு, கொள்கை பரப்பு பொதுச் செயலருக்கு கூட்டாட்சி என்ன கூட்டணி ஆட்சின்னு தெரியல. கட்சியோட பொதுச் செயலருக்கு எத்தனை தொகுதியில் போட்டி போடலாம் அதிகபட்சமான தெரியல. கட்சியின் தலைவருக்கு இது எதுவுமே தெரியாது. விஜய்க்கு வந்து அரசியல் அறிவே கிடையாது, அவர் ஞான சூனியம். அதனால தான் இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தலை. ஏன் சந்திக்கல? இது ரொம்ப குறைச்சி மறுபடியுமா இல்லையா? அவரை ஒன்றுமே தெரியல, ஊடகத்தை சந்திக்கலை அப்படிங்கிறது வந்து இல்லை. நான் ஒன்றே எப்படி கேட்குறேன், இப்போ அண்மையில் கடைசியாக எங்கே கூட்டம் நடந்துச்சு? சேலத்தில் என்ன கூட்டம்? அவங்க உள்ள பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறது. அந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேசினாரு, நீங்கள்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட மட்டும் சத்தியம் பண்ணுங்கிறாரு. மக்கள்கிட்ட கேட்கலாம், கட்சியாளர்கிட்ட கேட்குறீங்க. இப்போ தாவே கேட்குற மாதிரி காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவானா? அதை மக்கள் கொடுத்த பேசணும், கட்சி கொடுத்த பேசக்கூடாதுன்னு தெரியல. அவ்வளோதான் அவரோட அரசியல். இன்னைக்கு வரைக்கும் சொந்தமாக சுயமாக வந்து அவரால் பேச முடியல. இவர் சொல்கிறாரு, நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்கிறாரு, சுயமாக குறிப்பு இல்லாமல் எதையும் பேச தெரியாதவன் முதலமைச்சர் ஸ்டாலின். நான் ஏற்றுக்கிறேன், வழிமுறையிலே அது உண்மைதான். ஆனால் அவர் கூட சில இடங்களில் வந்து குறிப்பு இல்லாமல் பேசிடுறாரு. குறிப்பு இருந்தால் கூட குறிப்பு கையில் வச்சுருப்பார், அப்படியே பார்த்து பேச்சு ஓட்டம் தடைபடாது, அப்படியே ஓடிடும், ஏதோ ஓடிடுவார். ஆனால் இவர் பேச்சுட்டே இருக்காரு, அப்படியே பேச்சு நின்றுது. அப்போ பார்த்தா அந்த ஒளிப்பட கருவி கேமரா திருப்பிடுறாங்க, வேற பக்கம் திருப்பிடுறாங்க, இவர் பரடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பேச்சு வேகத்தில் அந்த ஓட்டத்தில் தடைபடக்கூடாது, ஆனால் தடைபடுது. அவர் வந்து ஒரு சின்ன தாள், சின்ன குறிப்பு. இவர் முழு பேச்சே திரைக்கதை போல தயாரிப்பு. அப்போ என்ன தாழ்வு இருக்கு? அவருக்கு அரசியல் அறிவு கிடையாது. அதன் வெளிப்பாடு தான் ஊடகங்களை சந்திக்காமல் இன்றைக்கு வரைக்கும் பொத்தி வைக்கிறாங்க. எந்த சிக்கலில் எந்த நிலைப்பாடு எடுக்கிறது கூட அவர் தெளிவாக தெரியல. இதில் அவர் வந்து வழிநடத்தப்படுறாரு. அவருக்கு சுய அறிவு கிடையாது, சுய சிந்தனை கிடையாது, சுய முடிவு கிடையாது. ஒரு கட்சி வந்து இப்போ திமுக அதிமுக தேர்தல் வியூக வகுப்பாளர் வச்சுக்குது. எப்போ தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் நெருக்கத்தில் எந்த மாதிரி வந்து பரப்புரை செய்யலாம், நமக்கு நாமே அப்படிங்க சொன்னால் அவங்க ஒன்று வைக்கிறாங்க. அப்படி தேர்தல் சமயத்தில் ஒரு உலகத்தை வச்சு ஒரு பரப்புரை திட்டம், ஒரு பயண திட்டம், ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு கருத்துருவாக்கம் அப்படி செய்கிறாங்க. அவங்க தேர்தல் சமயத்தில் தேர்தல் எதிர்கொள்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் அது சுனிலோ பிரசாந்த் கிஷோரோ யாரோ வச்சுருக்காங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜான ஆரோக்கியசாமி ஒருத்தரை கட்சியோட பொதுச்செயலாளர் போல கட்சியோட முடிவெடுப்பதற்கும் நிலைப்பாட்டை சொல்கிறதுக்கும் கட்சி இயங்குறதுக்கும் அவர் சொல்லி தான் இயங்குது. கட்சிக்குள்ளே யாரை சேர்க்கறது யாரை சேர்க்கக்கூடாது எல்லாமே ஜான ஆரோக்கியசாமி தீர்மானிக்கிறார்னா, ஒரு கட்சியை வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் வடிவமைக்கிறார்னா இதை போல் அபத்தங்காது உண்டா? அப்போ என்ன சொல்கிறது அதை பற்றி? அவ்வளோதான் அந்த கட்சி.
இறுதியாக இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு எல்லா பொது தளங்களில் இருக்கக்கூடிய விவாதங்களில் கலந்துக்கிறாங்க. தந்தி டிவியாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் 7 இருக்கட்டும், இதில் மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கலந்துக்கிறாங்க பொது விவாதங்களில், மக்கள் மன்றத்தில். இப்போது அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் இவர்களுக்கும் எப்போதுமே ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது காரசாரமான விவாதங்களமாக இருக்கும். இப்போ அநாகரிகமாக தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இவர்கள் எதிர்த்து பேசுகிறதும், இப்போ இறுதியாக பார்த்திங்கன்னா நேற்றோ முந்தா நேற்றோ பார்த்திங்கன்னா காலனியை தூக்கி அடித்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. இது எப்படி இந்த போக்கு எப்படி போகும்? ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. அதாவது அது நியூஸ் கிளிப்ஸோட விவாத நிகழ்வு தேவேந்திரன் நெறியாளர் அதில் எனக்கு அழைச்சிருந்தார். எனக்கு அழைச்சது நிகழ்வு இருக்குது அப்படின்னாரு. எனக்கு வேதாளத்தில் நிகழ்வு இருக்குது, நான் வர்றது கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் கடைசி இடத்துல தான் ஸ்ரீதரனை கூப்பிட்டுருக்காரு. ஸ்ரீதரனை கடைசி இடத்துல கூப்பிட்டதால அவர் யாரையும் அழைச்சிட்டு போக முடியலை. முன்கூட்டியே தகவல் சொல்லி, ஏன்னா காலை வேலை அவரை அழைச்சிட்டு போகணும், அழைச்சிட்டு போக முடியலை. அதனால் அவர் ஸ்ரீதரன் இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான் போயிருக்காங்க அந்த நிகழ்வுக்கு. அந்த நிகழ்வில் வந்து நான் நாஜி சமத்து பேசுகிறப்ப இறந்தவங்களை பேசக்கூடாது, இறந்து போனவங்களை வந்து விமர்சிக்கக்கூடாது, அது கல்லறை குயில்களை ஏதோ சொல்கிறார், அந்த ஓமையை சொல்கிறாரு. இறந்து போனவங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னா ஹிட்லரும் பேச முடியாது, முசோலினியும் பேச முடியாது, உலகத்தில் கொடுங்கோன்மை செஞ்ச எவனையும் பேச முடியாது. இறப்பு வந்து ஒரு விதிவிலக்கு. இறப்பு வந்து ஒருத்தரை விமர்சிக்கக்கூடாது என்பதற்கான விதிவிலக்கு இல்லை. அது வந்து அது அந்த வாதம் பொருந்தாது. அப்படி பார்த்தா இறந்தவங்களை பேசி அரசியல் பண்ணக்கூடாது, இறந்தவங்களை நேர்மறையாக பேச எதிர்மறையாக பேசக்கூடாதுங்கிறது சரியானது இல்லை. அப்போ நாஜி சம்பத்தோட வாதத்தை வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கலை. அதைத்தான் நான் ஸ்ரீதர் வந்து பேசுகிறப்ப வந்து தமிழை வந்து அவ்வளோ கடுமையாக வசைவான ஆளை வந்து நீங்கள் கொண்டாடுங்க, நான் ஏன் சொல்லட்டு நிற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மிக தார்மீகமான மிக சரியான கேள்வி. அந்த கேள்விக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த கேள்விக்கு உனக்கு வந்து ஒரு வேளை நீ இப்போ ஈவரா விமர்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, என்ன பண்ணலாம்? அப்போ வந்து கண்டிக்கிறோம் ஸ்ரீதரே கண்டிக்கிறோம், நாம் தமிழர் கட்சியை கண்டிக்கிறோம், முழக்கமோடு ஜனகதியா, நீ முழக்கமோடு எதிர்ப்பு தெரிவி, முழக்கம் போட்டு வெளியேறிப்போ, வெளிநடப்பொண்ணு. அது வந்து குறைந்தபட்சமான ஒரு நியாயமான தன்மை கொண்டது. ஆனால் செருப்படுத்தி வீசுவோம் அப்படின்னா, செருப்படுத்தி வீசுவோம்னா செருப்பண்ண ஓங்காலில் மட்டும் தான் இருக்க, எங்கள் காலில் செருப்பு இல்லையா? நாங்கள் செருப்படுத்தி வீசாமல் அடித்தோம்னா என்ன ஆகும்? இப்போ உன் கட்சி மேடையில் வந்து கூட்டமே இருக்காது, அல்ற சில்ற 15 பேர் இருப்பேன். நீ ஒரு லெட்டர் பேட் அமைப்பு மாதிரி தான் இருக்கிற தந்தை பெரியா திராவிட கழகம்னு கு ராமகிருஷ்ணன் ஒரு சல்லிப்பே தான் அதுக்கு தலைவர். அப்போ நாங்கள் செருப்படுத்தி வீசினா நாங்கள் ஏதாவது பண்ணால் என்ன ஆகும்? இல்லை, இது அந்த நிகழ்ச்சி, அதாவது இது எவ்வளவு ஒரு ஒழுங்கற்ற செயல்பாடு பாருங்க. அதாவது பெரியார் ஈவராவை விமர்சிக்கவே கூடாது பயப்படுறாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, கருணாநிதியை துரோகின்னு சொன்னா கூட அவங்க வந்து அதை கடந்து போயிடுவாங்க, ஓரளவு கடந்து போயிடுவாங்க. ஆனால் பெரியாரை ஈவரான்னு சொன்னால் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் கருணாநிதியை துரோகின்னு பேசலாம், அதை கூட கடந்து போயிடுறான். பெரியாரை ஈவரான்னு சொன்னாலே ஏற்றுக்க முடியல. ஏன்னா திராவிடத்தோட வேறு வந்து அங்கே தான் இருக்கு. அதனால அவன் ஈவரான்னு சொன்னாலே அவன் பதட்டம் அடைகிறான். அவன் நம்ம என்ன வைக்கிறோம், பெரியார் வந்து நீ கொண்டாடு, நீ போட்டு உன் விருப்பம் உரிமை, நாங்கள் ஏற்கலை. நீ வரலாற்றில் பெரியார் ஈவரா என்ன பங்களிப்பு செஞ்சாரோ அது பங்களிப்பு சொல்லு, மிகைப்படுத்த சொல்லாத. 1930 நடந்த மொழிப்பாட்டத்தில் பெரியார் ஈவரா பங்கெடுத்தான்னு சொல்லு, உண்மை. ஆனால் 65 மொழிப்பாட்டத்தில் பெரியாருக்கு சம்மந்தமே கிடையாது. நீ மொழிப்பாட்டம்னாலே பெரியார்னு சொல்லாத. சாதி ஒழிப்பு காலத்தில் பெரியார் வந்து கடைசி வரைக்கும் உறுதி ஓட்டினார் அப்படின்னு சொல்லாத. கீழ்வெண்மணியில் சாதிவாதிகளை கண்டிக்காம சாதியவாதிகளுக்கு அனுசரணையான வாதங்களை வந்து இவரை வைத்தார். அப்போ அதை வைக்கணும். ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்தார், ஏன் இந்த முடிவு எடுத்தார்? ஒரு இடத்துல தமிழ் என்று பேசலாம், பித்தலாட்ட கருங்காலியை பேசுறாரு. அவர் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தடம்புரல்வு, இவ்வளவு முரண்பாடு, தனிப்பட்ட விருப்பருக்கு ஏன் நிலைப்பாடு எடுத்தார், இப்படி கேள்வி வைக்கிறப்ப பெரியார் இதுக்காக செஞ்சாரு, இதுக்காக பண்ணாரு, இதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை கொடு, அதுக்கான தர்க்க நியாயத்தை வை. ஆனால் பெரியாரை விமர்சிக்கவே கூடாது, பெரியாரை விமர்சிச்சு சங்கி அப்படின்னா என் கேள்விக்கு பதில் சொல்லு. கேள்வி கேட்கறவனுக்கு உள்ளம் கற்பிக்காத, ஒரு சாயத்தை பூசாத. இவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா பதில் இல்லை. கீழ்வெண்மையில் பெரியார் தலைப்பாடு அபத்தமானது, மொழி குறித்த அவரோட பார்வை அபத்தமானது. மொழிவழி தேசியனோ தாயகம் அது பற்றி அவருக்கு எந்த பார்வையும் கிடையாது. அது எல்லாமே அபத்தமானது, பிழையானது. அதை ஒத்துக்கொள்ள முடியல. ஒத்துக்கிட்டா அந்த பிம்பம் உடஞ்சிடும். அதனால அவளை பேச விடாம வாயடைக்கிறதுக்கு இவர் பாஜகவுக்கு கைகூடி பாஜக விமர்சிக்குது, இவங்களும் விமர்சிக்கிறாங்க. இப்போ அம்பேத்கரை வந்து அண்ணல் அம்பேத்கர் நாமளும் கொண்டாடுறோம், பாஜக கொண்டாடுறது ஒன்றா? பாஜக பெரியார் இவரை ஏன் எதுக்குறேன்? அவர் சனாதன தர்மத்துக்கு தான் நினைக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், சங்க இலக்கியங்களை காப்பியங்களை அவர் வசைபாடினாரு அப்படின்னு நாம் எதுக்குறோம். அவர் இந்து மதத்தை வசைபாடினாரு அவன் எதுக்குறேன்.
நாம் தாய்மொழி தமிழை வந்து வசை பண்ணாரு, நாம் எதுக்குறோம். அதுக்கு இதுக்கு அவ்வளோ வேறுபாடு இருக்குது, மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடு இருக்குது. பெரியாரை உடைச்சிட்டோம்னா, நீ உடைச்சிங்கன்னா பாஜக வந்துருங்க. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புணர்வு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்த பாஜக எதிர்ப்புணர்வுக்கு காரணம் பெரியாரை ஏற்றுக்கிட்டா பாஜக எதுக்குறேன். இங்கே வந்து கோயிலுக்கு போகிறான், மொட்டை போடுறான், அளவு குத்துறான், பிரதோஷத்துக்கு போகிறான், மஞ்சள் சாப்பிட்றான், விரதம் இருக்கான், வேண்டுதல் வைக்கிறான், திருநீர் பூசுறான், பட்டடிச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவன் ராமரை கும்பிட்றான், பிள்ளையாரை கும்பிட்றான், சிவனை கும்பிட்றான். ராமரை கும்பிட்றவன் கூட பாஜக ஓட்டு போடுறதில்லை. ராமரை கும்பிட்றவன் ராமர் கோயிலை அயோத்தியில் கட்டின பாஜக ஓட்டு போடுறதில்லை. அப்போ என்ன, அவனுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் உண்டு, கடவுளர்கள் மீது பற்று உண்டு. ஆனால் பாஜக வைக்கக்கூடிய மதவெறி அரசியலை அவன் ஏற்கலை. அப்போ அந்த உணர்வு பெரியார்கிட்ட பெறப்பட்டதே அல்ல, அது இந்த மண்ணோட இயல்பான குணம். அப்போ இந்த இயல்பான குணத்தை என்ன சொல்ற, இந்த பாஜக எதிர்ப்பவே பெரியார்கிட்ட வந்துச்சுக்கிறேன். இங்க பெரியார்கிட்ட பாஜக எதிர்ப்பு வரல, இயல்பான இந்த மண்ணோட மரபியல் குணம். அப்ப பெரியார்கிற பிம்பம் உடஞ்சு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரியாரை வச்சு யாரும் பாஜக எதிர்க்கல, இயல்பாவே பாஜக எதிர்க்கிறேன். இந்த புரிதல் இல்லாம பெரியாரை எதிர்த்துட்டா பாஜக சாதம் அமைச்சிடும். உண்மையிலேயே பெரியார் இவராக கொஞ்சம் புரட்டினான்னா, பாஜக புரட்டினான்னு எங்கால எடுத்துக்குவேன். ஏன்னா இஸ்லாமிய மத வெறுப்பை, இஸ்லாமிய துவேஷத்தை இன்னைக்கு பாஜக நேரடியாக பேசுகிற விஷயத்த அன்னைக்கு வெளிப்படையாக அந்த காலத்தில் பேசினவர் பெரியார் இவர். அவன் அந்நிய சிறுபான்மையினர் அவனுக்கு என்ன வேலை? அதாவது அண்ணன் சீமான் பேரை வந்து ஒரு கிறிஸ்தவ பேரை மாற்றி சொல்லுவான், இப்போ மணிரன் ஐயா பேரை மாற்றி சொல்லுவான், ஏன் திருமண காந்தி பேரை கூட மாற்றி சொல்லுவான். ஏன் மாற்றி சொல்லுவான்? நான் சங் பரிவார் கூட்டம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இல்லை, அவங்க அந்நியர்கள் அப்படிங்கிறது தான் அவரோட மனவோட்டம். அதே போல பெரியார் இவராகவும் இஸ்லாமியர்களை வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு நினைச்சார். அவங்கள துளுக்கன்னார். இதெல்லாம் வந்து தொடக்க நிலையில இல்லை, இறுதி காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில். அப்போ அவ்வளவு மத துவேஷத்தை, அவ்வளவு வெறுப்பை வந்து சொன்னவர் பெரியார் இவர். அவர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது. இன்னைக்கு ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம்னு பாஜக சொல்லுது. ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே இராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை அப்படின்னு ஒற்றுமைப்படுத்துகிறேன். அந்த ஒற்றுமையத்தை இன்னைக்கு சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு பல்குழுவும் பால்சையும் உட்பகையும் ஒரு குரல் வரும். அந்த குரலுக்கு பொருள்னா ஒரு நாட்டில் உட்பகை இருக்கக்கூடாது, பல குழுக்களாக பிரிஞ்சு இருக்கக்கூடாது வரும். சொல்குறும்பும் இல்லாத நாடுன்னு நினைக்கிறேன் அந்த குரல். அதுக்கு இவர் ஒரு பொழிப்புரையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாடு முன்னேற்றம் அடையணும்னா அந்த நாட்டில் ஒரே கட்சி இருக்கணும் கூடாது. ஒரே கட்சினா ஒற்றை கட்சி சர்வாதிகாரம். ஒரே கட்சி இருக்கணும்னு சொன்னவர் அப்புறம் அடுத்து சொல்றாரு ஒரே மதம் இருக்கணும். பெரியார் சொல்றாரு ஒரே மதம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏதோ சொல்றாரு அதே மாதிரி ஒரே கட்சி ஒரே மதம் அப்படின்னு வேற ஏதோ சொல்றாரு, ஒன்றுதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரே இடம் இருக்கணும். ஒரே இடம்ங்கிறது யார் கோட்பாடு? பாஜக. இதுதான் ஹிட்லர் சொன்னா, இதைத்தான் பாஜக சொல்லுது. ஆதி இடம் ஆனதுக்குது. அப்ப அதெல்லாம் பிழையா இல்லையா? அப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப பாஜக படிச்சா எங்கால எடுத்துக்குவேன். அந்த மாதிரி நிறைய கூறுகள் வந்து பெரியார் இவர்கிட்ட இருக்குது. இல்லை இப்போ ஓகே, பெரியாரை வந்து இது பெரியார் மண்ணே கிடையாது, பெரியாருக்கான வாக்குகளே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஒரு கடவுளை பின்பற்றுறாங்க. ஆனாலுமே வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு தானே வாக்களிக்கிறாங்க, பாஜகவுக்கு வாக்களிக்கலை. அப்போ பெரியாருங்கிற ஒரு பிம்பம் தேவையில்லை தானே. அதை உடைச்சா இங்கே வாக்கு இல்லைங்கும் போது ஏன் அதையே இவங்க பின்பற்றிக்கிட்டு இதை பெருசாக எடுத்துக்கொண்டு போய்? அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவில் இன்றைக்கி எந்த கோட்பாடும் எஞ்சி இல்லை, எல்லா கோட்பாடும் போயிடுச்சு. ஆனால் திமுகவோட தவறுகளை, குளறுபடிகளை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, எதேச்சதிகார போக்க, சுரண்டலை எல்லாத்தையும் மறைக்க ஒரு கோட்பாட்டு வேடம் போடுறாங்க. திமுகவை என்ன நியாயப்படுத்துறாங்க? பாஜக வந்துங்கிறாங்க. அப்போ தனக்கு ஒரு முற்போக்கு சாயம் தேவைப்படுது, முற்போக்கு ஒரு முலாம் பூசப்படுது. அந்த முற்போக்கு முலாம் யாருன்னா பெரியார் அப்படிங்கிறது. பெரியார் வழி ஆட்சி நடத்தணும், பெரியார் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுது. அதுக்கு இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த போடியான கருத்தியல், அந்த போடிக்கு வந்து மூலவர் வந்து பெரியார் இவரை. அவரை உடைச்சிட்டா, அடி கட்டுமானத்தை உடைச்சிட்டா அந்த ஒட்டுமொத்த கட்டடமும் தகர்த்து போகும். அதனால பயப்படுறான், அதை உடைச்சிட்டா ஒட்டுமொத்தமாக போயிடுமே அப்படின்னு பயப்படுறான். அதனால அவனுக்கு கருணாநிதியை துரோகின்றனா கூட பிரச்சனை கிடையாது, பெரியார ஈவரா அப்படின்னா பிரச்சனையா இருக்கு. அதனால தான் அவ்வளவு துடிக்கிறேன். உங்கள் கருத்துக்கும் நேரப்பயவுக்கும் மிக்க நன்றி.